ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்துட்டு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருக்கும். ஹீரோயினுக்கும் அந்த பார்ட்னருக்கும் இன்னுமே கல்யாணம் ஆகலை அப்படின்னு. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து தான் கேட்டுட்ருக்கா, நீ என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற, என்னன்னு சொல்ல அப்படின்னு. அவன் முழிக்கிறா. போச்சு, தாத்தா எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டாங்க போல் அப்படின்ட்டு பயத்தோடு இருக்கும்போது, உனக்கும் அந்த பார்ட்னருக்கும் கல்யாணம் ஆகலை அப்படின்ற விஷயங்கள் எனக்கு தெரியும்னு. ஓ, இதுதான் தெரியுமா அப்படின்ட்டு அவளும் கொஞ்சம் நிம்மதியாகிட்டுருக்கா. சரி, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்னேன், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறானா. உங்ககிட்ட பொய் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது, உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ அதனால தான் நானும் அந்த மாதிரி சொன்னேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாகவே அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டேன், ஒன்றை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அவள் ஒரு மாதிரி பார்க்குறா. ஆனால் அவள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதுல ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்காமா. ஸோ அந்த விஷயங்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன்னா ஈஸியாக எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவா. இவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண போகும்போது நானும் கூட வரட்டுமா அப்படின்னு. இவனுக்கு ஒரு சந்தோஷம், நானும் உங்ககிட்ட இதை தான் கேட்கணும்னு நினச்சேன், எங்கே நீ கோவப்படுவியோன்னு பயந்துட்டேன், ஆனால் நீ ஏன் என் கூட வரேன்னு சொல்கிறீ அப்படின்ட்டு. அவளை பார்த்திங்கன்னா அப்படியே அன்போடு ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமான பிளானெல்லாம் போட்டுட்டு அந்த வக்கீலோட ஆஃபீஸில் வந்து ஏதாவது ஃபைல்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு தேடி பார்க்குறாங்க. இவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த வக்கீல் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக உள்ளே வந்துடுறாரு. இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டேபிளுக்கு கீழே பார்த்திங்கன்னா 2 பேரும் சொருகிக்கிறாங்க. அந்த வக்கீல் இந்த இடத்த விட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சு. ஆனாலும் ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் இருக்கான், இங்கே தான் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. இவளோட அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட்ட எல்லா ப்ரூஃப்மே அதில் இருக்குது. இதை வச்சு கண்டிப்பாக அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ எனக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணுமே அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அவளை பிடிச்சி வம்பிழுத்துட்ருக்கு. இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமாக, வாங்க அந்த வக்கீலை போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கா. இங்கிட்ட இந்த வக்கீலை கட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப் மதருக்கு ஃபோன் பண்ணி கதறிட்டு இருக்கான். ஏன் அந்த ஃபைல் எதையுமே காணோம், எவனோ ஆட்டையை போட்டு போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறது, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வக்கீலுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன நீ இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இப்படி தான் பேசுவியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லும்போது, எல்லா விஷயங்கள்லையுமே நான் தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், நான் தான் ஃபஸ்ட்டு மாட்டுவேன், உனக்கு ஏன் புரிய மாட்டுது அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்கான். அந்த டைமு ஹீரோயின் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஏண்டா, உனக்கு நம்புறதுக்கு வேறு ஆளே இல்லையாடா, அந்த பொம்பளையை போய் நம்புவ, அதுவே சரியான ஃப்ராடு, உன்னை ஈஸியாக மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அவள் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, என்னை வந்து காப்பாற்றிடுவான்ற மாதிரி சொல்லும்போது இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் எடுத்து காமிக்கிறாங்க. அதாவது அந்த அப்பங்காரனோட லாக்கர்லேருந்து எல்லா பணத்தையுமே இவன் தான் ஆட்டையை போட்டான் அப்படின்ட்டு அந்த ஸ்டெப் மதர் பார்த்திங்கன்னா சைன் போட்டு கொடுத்துருக்கு. இதை பார்த்த வக்கீலுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோயின் அப்படியே மடக்கி கழுத்தில் கத்தி வச்சுட்டு, உங்கள் அப்பனுக்காக நீ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறியா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்ட்டு மிரட்டிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு, நீ அவளை முட்டாள்தனமாக நம்பிட்டுருக்க, நீ எங்கள் கூட வா, ஒன்று இந்த விஷயத்துலேருந்து நாங்கள் காப்பாற்றுறோம், சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், என்னால் தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவன் கழுத்தில் கத்தியெல்லாம் வச்சுட்டான், அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என்னோட ஒய்ஃப் பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டான், என் ஒய்ஃப்னு ஒன்று நினச்சிட்டானா என்னன்றது தெரியல, என் கூட நீ வந்ததுனால அப்படின்னு. இவ பார்க்குறா, நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையடா அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், அந்த ஸ்டெப் மதரை பற்றி எல்லா விஷயங்களையுமே நம்ம கலெக்ட் பண்ணணும், அதோட கூட்டு களவாணிங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னோடய மேரேஜுக்கு அந்த பொம்பளை வந்திருக்கும்ல, அப்போ அதோட ஃப்ரெண்ட்ஸ், அதோட கூட்டு களவாணிங்க எல்லாருமே வந்திருக்குங்கல்ல, ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, அதை பார்த்தானா நம்ம தான் பொண்டாட்டி அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவானே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கான். எனக்கும் கொஞ்சம் ப்ரெட்டு கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்திங்கன்னா அப்படியே அவனோட வாயிலேருந்து நேராகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு குட்டி ரொமான்ஸ் போகுது. நீ இந்த ரொமான்ஸ்லேயே இரு, நான் போய் அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கீழே வந்து அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறான். ஆனால் அதில் இவளோட ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா பெருசாலாம் இல்லை. ஸோ இவ பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கிட்டா. இங்கிட்ட அந்த வில்லியை கட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. இவள் ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு செப்பல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்திருப்பா போல். ஆனால் அந்த செப்பலை பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு.
என்னடா நம்ம ஆசைப்பட்ட ஒரு செருப்பு கூட வாங்க முடியல. எல்லாமே அவளுக்கு தான் போகுது. அவள விடவே கூடாது அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா. "என்னம்மா எப்படி இருக்க? இன்னிமா நீ ஹீரோ கூட சேர்ந்து வாழ்வேன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க? அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன்னா, எங்க அக்கா இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது" அப்படின்னு. "ஏய் உங்க அக்காவ சீக்கிரம் நான் பிரிச்சு காட்டுவேன்ற" மாரி சொல்லும்போது, "போடி பைத்தியம்! எங்க அக்கா கன்சீவா இருக்கா. அந்த வாரிசு வச்சு அவ அசால்ட்டா வீட்டுக்குள்ள போயிருவா. ஸோ பெரிய பிரச்சனையே இருக்காது. அவ சந்தோஷமா இருப்பா. நீ தான் உள்ள வர முடியாது அப்படின்ட்டு நல்லா ஏத்தி விட. ஓ! அந்த குழந்தை தான் இப்ப பிரச்சனையா? அத எப்படி காலி பண்றேன்னு மட்டும் பாரு. இவ பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ளேயே ஒரு கேவலமான ஒரு திட்டத்த தான் போட்டுட்ருக்கா. மறுநாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அதாவது அந்த ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அப்ப அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விளையாட்டம் பேசிட்டு இருக்கா. "என்னக்கா நீ இனிமே கஷ்டத்துல இருக்கியா? அப்பா எனக்கு எல்லா சொத்தையுமே எழுதி குடுத்ததுக்கு" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஆசைப்பட்டு தானே உனக்கு எழுதி குடுத்தாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கொஞ்சம் ஃபைல்ஸ் எடுக்க தான் வந்தேன்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, "அந்த ஃபைலாக்கா? வா கீழ தான் இருக்கு" அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுல கூட்டு வந்துட்டுருக்கா. அந்த நேரம் அந்த வில்லி பார்த்தீங்கன்னா, கோலி குண்டு எல்லாத்தையுமே உருட்டி விட, தெரியாம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கால வச்சு வழுக்கி கீழயே விழுந்துர்றா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, லைட்டா ப்ளீட் ஆக வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தங்கச்சிக்காரி கொஞ்ச நேரம் நின்னு நல்லா ரசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் "ஐயய்யோ! எங்க அக்கா கீழ விழுந்துட்டா, வாங்க வாங்க" அப்படின்ற மாரி கத்துறா. இதுக்கப்புறம் ஹீரோயின பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிர்றாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, "உங்களுக்கு உடனடியா ஆப்ரேஷன் பண்ணியாகணும். இல்லன்னா அந்த குழந்தைய காப்பாத்த முடியாது. இந்த குழந்தையோட அப்பாவ வர சொல்லுங்க. அவரு சைன் பண்ணா மட்டும் தான் எங்கனால மத்த ப்ரொசீஜர் எல்லாமே பண்ண முடியுன்ற" மாரி சொல்றாங்க. உடனே இவ பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி எங்க அக்காவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்க வந்தா தான் சைன் பண்ண முடியும். சீக்கிரம் வாங்கன்ற" மாதிரி கேட்கும்போது, அவன் வந்துட்டு என்ன நெனப்பான், "அது நம்ம குழந்தையே கிடையாது. நம்ம எதுக்கு போகணும்?" அப்படின்ட்டு, "என்னால வர முடியாது. அந்த குழந்தையோட உண்மையான அப்பா யாரோ, அவன வர சொல்லுன்ற" மாரி சொல்லிர்றாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி பார்க்குறா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கறல. ஏன்னா அங்க படுத்திருக்கிறது நம்ம ஹீரோயின் அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு தெரியாது இல்லையா? அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் பண்ணல. ஸோ, அந்த கரு பார்த்தீங்கன்னா அபார்ட் ஆயிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கண் முழிச்சு பார்க்குறா. கண் முழிச்ச உடனேயே, "என் குழந்தை எப்படி இருக்கு? நல்லாயிருக்கா?" அப்படின்ற மாரி தான் கேட்குறா. ஆனா, அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிருக்கா. உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. உன் ஹஸ்பண்ட் வந்து சைன் பண்ணா மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்ட்டாங்க. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். ஆனா, ஹீரோ வரவே இல்ல. வரவே முடியாதுன்னு சொல்ட்டாரு. அவன டிவோர்ஸ் பண்ண மட்டும் தான் நேரா உன்ன வந்து பார்ப்பாராம்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் கிடையாது. அந்த தங்கச்சிக்காரி தான் இருக்கா. ஹீரோவுக்கு தன்னோட ஒய்ஃப் யார் அப்படின்றதே தெரியாதுல்ல. ஸோ, அந்த தங்கச்சிக்காரிய பத்தி கேட்குறா, "நீ தான் என் ஒய்ஃபா?" அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் உங்க ஒய்ஃப் கிடையாது. என்னோட அக்கா தான் உங்க ஒய்ஃபு. அவ இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அவள வந்து ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் பண்ண சொல்லு. இல்லன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்ற" மாரி சொல்லும்போது, உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃபோன போட்டுறா. ஸோ, அப்படியே மறைச்சு வச்சு கேட்டுட்ருக்கா. "ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்க அக்கா ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருந்தா. நீங்க ஒரு சைன் போட்டிருந்தா அந்த குழந்தைய காப்பாத்தியிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க?" அப்படின்னு. "அது என்னோட குழந்தை கிடையாது. நான் எதுக்கு வரணும்? அவள பேசாம வந்து என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லு" அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு போயிர்றா. இத கேட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல தான் உட்காந்துட்ருக்கான். உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்க்குறான், "இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஒண்ணும் புரியலையே" அப்படின்ட்டு. ஸோ கேட்குறான், "அப்ப நீ தான் என்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு சொல்லிட்டுருக்கா, "ஆமா. நான் தான் உன்னோட ஒய்ஃபு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல என்னை இப்ப தான் நேராவே இவரு பார்க்குறாரு. ஸோ எந்த ஒரு ஃபோன் கால்ஸ் கிடையாது. எந்த ஒரு மெசேஜ் கிடையாது. பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனா நானும் அவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எதுக்கு இந்த வாழ்க்கை? எனக்கு தேவையே இல்ல. நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒத்துக்க மாட்றான். "நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா நான் டிவோர்ஸ் குடுக்க ஓகே சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். நீ ஏன் என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் மறைச்ச? தயவு செஞ்சு என்னை விட்டு போயிறாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஒரு தடவையாவது நீ என்ன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பியா? உன்ன மாதிரி பெர்சன் கூடலாம் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்னு. உன்ன பத்தி எல்லாருமே என்கிட்ட தப்பு தப்பா சொன்னாங்க. காசுக்காக தான் நீ என்ன கல்யாணம் பண்ணதா சொன்னாங்க. அதனால தான் நான் உன்ன வெறுத்தேன். மத்தபடி வேற எதுவுமே இல்ல. நீயும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த விஷயங்கள பண்ணியிருக்க மாட்டேன். நீ எனக்காக யோசிக்கலனாலும், நம்ம நம்ம குழந்தைக்காக யோசின்ற மாரி சொல்லும்போது, எந்த குழந்தைக்காக யோசிக்க?
ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு கிடக்கும்போது உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணி கூப்பிட்டாங்க, நீ வந்தியா? நீ வந்திருந்த அப்படின்னா என் குழந்தைய காப்பாற்றிருக்க முடியும். என் குழந்தைய கொண்டவனே நீ தான். உன் கூட நான் எப்படிடா வாழ முடியும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுது. ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். இங்கிட்ட அந்த வில்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நான் இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. என்னம்மா சொல்கிற? கண்டிப்பாக உனக்கும் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுறேன். நீ சேஃபாக இரு அப்படி இப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னி ஹீரோக்கும் தான் டிவோர்ஸ் ஆகலைல்ல அப்படின்னு. அதை விடு, நான் எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். ஆனால் எப்போவுமே ஹீரோயினை வந்து அவன் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லுவான். இப்போ நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் இதை பற்றி நீ நினைக்காத. அவளை நான் கூப்பிட்டு பேசி டிவோர்ஸ் பத்திரத்தில் எப்படியாவது சைன் வாங்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோயினையும் கூப்பிட்டு, இங்கே பாரு, என் பையன் தான் உன் கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டான்ல, காசுக்காக இன்னும் எவ்வளோ நாள் தான் என் பையனை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஒழுங்கா இந்த டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டு போ அப்படின்ட்டு. தாராளமாக நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிடுறா. இதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம எப்படி மாடியிலேருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னு அந்த வீடியோ கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறா. ஸோ இவளுக்கு பார்த்திங்கன்னா விஷயம் புரிய ஆரம்பிச்சிருது. நேராக அந்த வில்லியை வந்து மீட் பண்ணுறா. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அந்த வில்லி கேட்கும்போது, இந்த ஹாலோட டிசைனரே நான் தான். ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? வரலாம், நீ வெறும் டிசைனர் மட்டும்தான். மற்றபடி உனக்கும் ஹீரோக்கும் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாரு, இன்னும் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணல. டிவோர்ஸ் தானே பண்ணல, கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடுவான். உன் வயிற்றில் அவனோட குழந்த கூட இல்லை. ஸோ எல்லாமே எனக்கு ஈஸி தான். இப்போ நான் கன்சீவாக இருக்கேன்ல, ஹீரோட குழந்தை தான் என் வயிற்றில் வளருது அப்படின்னு. எது, நீ வந்து கன்சீவாக இருக்கியா? அதுவும் ஹீரோட குழந்தையா? அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? வா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி கூப்பிடும்போது இவ கடுப்பாயிட்டு இருக்கா. உன் கூட வந்து நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுமா? ஆமாண்டி, நான் வந்து கன்சீவாக இல்லை தான். உன் குழந்தைய அழிச்சது நான் தான். ஸோ நான் இப்போ உன் இடத்துல வாழ போகிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா ரொம்ப திமிராக பேசும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்து கேட்டிங்களா, எல்லாத்தையும் கேட்டுட்டிங்களான்ற மாதிரி சொல்கிறா. அதாவது அவங்க மாமியாருக்கு ஃபோனை போட்டுட்டு தான் வந்திருப்பா போல். ஸோ அந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் வந்து அந்த ஹாலுக்கு வந்த விஷயங்கள் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அவனும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோனை வந்து ஹக் பண்ணி, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், என்னை விட்டு மட்டும் போயிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவ வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கா. என்னோடய குழந்தை இறந்து போனதுக்கு காரணமே நீ தான். உன் கூட சேர்ந்து நான் எப்படி வாழ முடியும்? உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருதுன்ற மாதிரி சொல்லும்போது இவனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கெஞ்சிறான். ஆமாம், எல்லா தப்பும் என்னோடது தான், என்னை மன்னிச்சிரு, ஆனால் அதுக்காக என்னை விட்டு போகாத, நான் தெரியாமல் தான் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். ஆனாலும் ஹீரோயின் பார்த்திங்கன்னா இல்லை முடியாது அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டில் வந்து ரொம்ப குடிச்சு ரொம்ப சோகமாக இருக்கான். நான் என்ன பண்ணால் தான் அவள் என்னை மன்னிப்பா? நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. இங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி மீட் பண்ண தான் வந்திருப்பாங்க போல். அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, என்னக்கா டிவோர்ஸ் பண்ண போறியா? என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்ட்டு அப்படியே நல்லவ மாதிரி கேட்குறா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி இன்றைக்கி நைட்டு நீ இங்கேயே ஸ்டே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்டே பண்ணுறாளா. அப்போது இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபோன் எடுத்து அப்படியே மெசேஜ் பண்ணுறா ஹீரோக்கு. இப்போவே நான் உன்னை உடனடியாக பார்த்தாகணும் அப்படின்னு. அந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜை பார்க்குறான். ஆனால் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தூங்கலாம் கிடையாது. இவ மேலேயும் இவளுக்கு சந்தேகம் இருக்கும் போல். ஸோ இவள் என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயங்களை நோட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.